இந்த டீம்லாம் பிளே ஆஃப்க்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிற டாப் 4 SRH அண்ட் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ டெஃபினட் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி என்னோட இது 4th டீமாக நான் பார்க்குறது வந்து ரொம்ப டைலமா எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே அவங்களோட ரெக்கார்டு எப்போதுமே ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வருஷம் நான் குஜராத்தை எதிர்பார்க்குறேன். அண்ட் 4th மும்பை இந்தியன்ஸ், SRH, GT, 4th டீம். ஐபிஎல் ட்ராஃபி கிட்டத்தட்ட எம்ஆர்சி நகருக்கு வந்துட்ட மாதிரி தான் தோணுது எனக்கு. SRH தான் ட்ராஃபி அடிப்பாங்கங்கிறது பற்றி சொல்லுது எனக்கு. ஒருவேளை அந்த பக்கம் எம்ஆர்சிக்கு திரும்பறதுக்கு பதிலாக இப்படி திரும்பி இந்தியா சிமெண்ட்ஸ் பக்கம் வருமோ? ஜாலியாக சொல்லலாம், பீச்சுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு. பட் எப்படி அந்த சைடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து சிஎஸ்கேல பார்த்தாலும் ஆல்ரவுண்டர்ஸ் ஜாஸ்தியாகவே இருப்பாங்க. அது ஒரு இது பிரின்சிபல், ஒரு இதுவே இப்போ கான்செப்ட் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. நல்லா ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுக்கணும், டீமை நல்லா எடுத்துன்னு போகணும். கேப்டன் அப்கோர்ஸ் கேட்கவே வேண்டாம், தி பெஸ்ட் கேப்டன். இல்லைன்னா அது ஏன் நம்ம ரெக்கார்டை பேசுகிறோம்? 12 ட்ரிப்பு 15 அடிச்சிருக்காங்கனாக்கா சும்மா இல்லையே. நாக் அவுட்டுக்கு வந்திருக்காங்கனாக்கா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தானே இருக்குது. ரிக்கி பாண்டிங் ஒரு வெரி அக்ரஸிவ் கோச், அதில் டவுட் வேண்டாம். அது தவிர ஒரு மிடாஸ் டச் அங்கே போயிருக்கு ஸ்ரேயஸ் ஐயர். இந்த வருஷம் அவர் தொட்டதெல்லாம் தொடங்குது. நீங்கள் 2 பேருமே குஜராத் டைட்டன்ஸ் டாப் 4ல் வருவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன காரணம்? மித்த டீமை விட இவங்கள்ட்ட என்ன பெஸ்ட்டாக பார்க்குறீங்க நீங்கள்? முக்கியமான விஷயம் சுப்மான் கில் போலிங் அட்டாக் ரொம்ப நல்லா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். தேர் போலிங் அட்டாக் இஸ் வெரி குட். சுப்மன் கில் இந்த டீமோட நல்ல ஜெல்லாக வரேன்னு கேட்டிங்கன்னா இஸ் அ வெரி யங் கேப்டன் ஆல்சோ. ரொம்ப சின்ன வயசு தான். இந்த டீம் வந்து யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. அதனால் கரெக்டாக ஜெல் பண்ணி கொண்டு வந்தால் அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். பும்ரா ஆடினார்னு வச்சுக்கோங்க. பும்ரா அண்ட் போல்ட்டு 8 ஓவர் சீல் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. மீதி 12 ஓவரில் தான் நீங்கள் உங்கள் வேலையை காட்டணும். பேட்டிங்கை பற்றி பேசணுமா? நம்ம பேசலாமா பேட்டிங்கை பற்றி? கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025 மார்ச் 22 தொடங்க போகுது. மொத்தம் 10 டீம் பங்கேற்கிறாங்க. இதில் டாப் 4 எந்த டீம்லாம் வருவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பேனலில் 3 கெஸ்ட் அணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்றலாம். சௌராஜன் சார், கல்யாண் சார் அண்டு சௌராஜன் சார். ஃபர்ஸ்ட் இந்த 10 டீம்லேருந்து உங்களுக்கு பிடிச்சு இந்த டீம்லாம் பிளே ஆஃப்க்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிற டாப் 4 எது சொல்லுங்க. நான் ஒரு 4 டீம் எதிர்பார்க்குறேன். மும்பை இந்தியன்ஸ் நல்ல ஸ்ட்ராங் டீமாக தெரியுது பேப்பரில். பர்ஃபார்மன்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா வரும். சிஎஸ்கே அவங்களோட ரெக்கார்டு எப்போதுமே ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் சிஎஸ்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வருஷம் நான் குஜராத்தை எதிர்பார்க்குறேன் வித் நியூ கேப்டன் சுப்மன் கில். அண்ட் 4th KKR வரும்னு எதிர்பார்க்குறேன் நான் இந்த வருஷம். இந்த 4 டீமும் நாக் அவுட்ஸ் போகிறதுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன். கல்யாண் சார், நீங்கள் எந்த 4 டீம் வரும்னு சொல்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ், SRH, GT, 4th டீம் சிஎஸ்கே பிகாஸ் ஆஃப் த ரெக்கார்டு. அவங்க வந்து ஐபிஎல் ரெக்கார்டு இஸ் ஸோ குட். 12 தடவை ஏற்கனவே நாக் அவுட்டுக்கு வந்தவங்க. அது டீமை பார்த்தா அப்படி பிரமாதமாக இல்லாட்டாலும் அவங்களுடைய இது வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெப்யூட்டேஷன் மேக் தம் ஃபேவரட். அதர்வைஸ் மும்பை இந்தியன் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நல்ல டீம். ஃபஸ்ட்டு டாப் 10 12 பிளேயர்ஸ் ஆர் வெரி குட் பிளேயர்ஸ். ஜிடி நம்மளோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது. SRH இஸ் ப்ராபப்லி தி பெஸ்ட் டீம் என்னுடைய இதில் ஆன் பேப்பர். அதாவது பர்ஃபார்மும் பண்ணுவாங்கன்னு என்னுடைய கணிப்பு. ரமேஷ் சார், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் டாப் 4 எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஒரு 1-2 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்க முடியுமா? 4 தான் சொல்லணுமா? 5-6லாம் சொல்லக்கூடாது. ஐபிஎல் அந்த மாதிரி ரூலே கிடையாது. சரி, வேண்டாம். எனக்கு வந்து ட்ராஃபி, ஐபிஎல் ட்ராஃபி கிட்டத்தட்ட எம்ஆர்சி நகருக்கு வந்துட்ட மாதிரி தான் தோணுது எனக்கு. SRH தான் ட்ராஃபி அடிப்பாங்கங்கிறது பற்றி சொல்லுது எனக்கு. வந்துருச்சா வரா மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்க மாதிரியே எப்படி தோணுது எனக்கு. ஓகே, சரி, அந்த பக்கம் ஒருவேளை அந்த பக்கம் எம்ஆர்சிக்கு திரும்பறதுக்கு பதிலாக இப்படி திரும்பி இந்தியா சிமெண்ட்ஸ் பக்கம் வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும்னு பார்த்தா அப்படி தெரியல. பட் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு அப்படியே சிஎஸ்கே வந்துடுவாங்க. ஸோ SRH அண்ட் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ டெஃபினட் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி என்னோட இது 4th டீமாக நான் பார்க்குறது வந்து ரொம்ப டைலமா எனக்கு வந்து KKR அண்டு பஞ்சாபுக்கு. நான் திஸ் டைம் லா ஆஃப் ஆவரேஜை கூட கொஞ்சம் மனசில் வச்சுட்டு போனதை விட அடிச்சிட்டிங்கல்ல, கொஞ்சம் அமுங்க அப்படின்னு KKR கிட்ட சொல்லிட்டு பஞ்சாப் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பஞ்சாப், எம்ஐ, சிஎஸ்கே அண்ட் SRH. இப்போ யாருமே எதிர்பார்க்கல, நீங்கள் தான் வந்து பஞ்சாப் சொல்லியிருக்கீங்க. ரிக்கி பாண்டிங் வந்து கோச்சாக வந்திருக்காரு. ஒரு நியூ டீமாக ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அது.
எப்படி எதனால என்ன காரணத்தினால அவங்க செமிஃபைனல் வருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க? டீம் எக்ஸலண்ட் டீம். நம்ம அது த்ரெட் பேர் அந்த போன எபிசோடில் பேசினோம். நம்ம அந்த இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டீமை பற்றியும் பேசினதுலேயே நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. ரிக்கி பாண்டிங் ஒரு வெரி வெரி அக்ரஸிவ் கோச், அதில் டவுட் வேண்டாம். அது தவிர ஒரு மிடாஸ் டச் அங்கே போயிருக்கு ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த வருஷம் அவர் தொட்டதெல்லாம் தொலைங்குது. எப்படி போன வருஷம் பேட் கமின்ஸ் தொட்டதெல்லாம் தொலைங்கிச்சோ, இந்த வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு தொட்டதெல்லாம் தொலைங்குது. ஸோ அந்த ராசியும் இருக்கும். ஈ இஸ் ஆல்சோ இன் அ டெரிஃபிக் ஃபார்ம், நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ நீங்கள் அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயுமே நீங்கள் பாருங்கள், அந்த நம்ம ஏற்கனவே பேசணும். அது ஹர்ஷ்தீப் எடுத்திருக்காங்க, யஜ்வேந்தர் சாஹல் இருக்கார் டீமில், பிரார் நல்லா போடக்கூடிய ஒரு போலர் இருக்கார், வைசாக் விக்கெட் டேக்கிங் போலர், ஒரு க்ரூஷியல் பிரேக் த்ரூலாம் கொடுக்கக்கூடிய ஒரு போலர் இருக்கார், ஃபெர்கியூசன் ஒரு 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 திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கார், ஒமர் ஜாய் வந்து இப்போ வந்து பேய் ஃபார்மில் இருக்கார். ஒமர் ஜாயை நீங்கள் வந்து விட்டுட்டு இந்த டீமை பார்க்க முடியாத மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸும் அள்ளி தூக்கிட்டு போகிறாரு இப்போ ஆடுற மேட்ச்லாம். வதேரா வேற திருப்பி உள்ளே வந்திருக்காங்க, அதாவது மும்பை இந்தியன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. மார்க்கோ யான்சன் இருக்கார், ஒரு பெரிய அசட் அந்த டீமுக்கு. அது மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாய்னேஸு, அதில் நம்ம அன்றைக்கே நம்ம அந்த இதை பற்றி அந்த எபிசோடில் பேசின மாதிரி 2 பேரில் ஒருத்தர் கை பிடிச்சா கூட போதும், அது அவங்க மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க கையில். 2 பேர்ல ஒருத்தர் தான் இடம் பெறறதுக்கு வாய்ப்புகள் சொல்ல முடியாது. நீங்கள் 2 பேரும் ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இன்னும் அப்புறம் இங்கிலீஷ் இருக்கார். அதில் இங்கிலீஷ் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார், விக்கெட் கீப்பர் வேறு. அந்த பிரப்சிமரன் ஓப்பனர், ஒரு தடாலடி மன்னன், அவர் இருக்கார். வேறு என்னங்க வேணும்? ஸ்ரேயாஸ் நல்ல ஃபார்மில் இருக்கார். பியூட்டிஃபுல் டீம்ங்க அது. அதனால தான் நான் சொல்கிறேன். எந்த 4 ஃபாரின் பிளேயரை வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இது இங்கிலீஷ் டெஃபினட்டாக ஆடுவார். ஒமர் ஜாய், ஸ்டாய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெல். அடுத்தது எஸ்ஆர்எச் எதனால் நீங்க வந்து டாப் 4 அப்படிங்கிற ஒரு பேட்டில் கொண்டு வந்தீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எஸ்ஆர்ஹெச் இப்போ செம்ம டீமுங்க. அது என்ன 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 கமின்ஸ் அண்ட் ஷமி போலிங். நீங்கள் அது முதல்ல அந்த நம்ம அந்த இண்டிவிஜுவலாக பேசும்போது கூட அந்த பேசணும். அது எஸ்ஆர்ஹெச்சில் வந்து கமின்ஸ் அண்ட் ஷமி இருக்காரு, ராகுல் சாகர் ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கார், ஜம்பா ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கார். 2 பேருமே விக்கெட் டேக்கர்ஸ். பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை தாண்டி சொல்றாரு அவர். நான் வந்து பின்னாடிலேருந்து வரேன். ஹர்ஷல் பட்டேல் ஒரு மேட்ச் வின்னர். ஆக்சுவலாக திடீர்னு பார்த்தீங்கன்னா 3-4 விக்கெட் எடுத்து கொடுப்பார் கடைசியில். அந்த மாதிரி எப்படி நம்ம மோஹித் சர்மா பேசணும், சந்தீப் சர்மா பேசணுமோ அந்த மாதிரி ஹர்ஷல் பட்டேல் அந்த மாதிரி ஒரு இதை சேர்ந்தவர். மொல்டர் வேறு இப்போ டீமுக்குள்ளே வந்திருக்காரு. நிதிஷ் ரெட்டி நல்ல ஃபார்மில் இருக்கார். இப்போது அவருக்கு ஒரு சான்ஸுக்கு ரொம்ப கொஞ்சம் அடிபட்டு வெளியே போயிட்டு இந்த உள்ளே ஆட முடியலையே அப்படிங்கிற வெறுப்பில் இருப்பார். இப்போது வந்து பர்ஃபார்மன்ஸில் காட்டக்கூடிய ஒரு இதில் இருப்பார். டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் தண்ட்ரஸாக இருக்கும் போகுது. அதில் வந்து 2 பேருமே போலிங் போடக்கூடிய ஒரு ஆட்கள். அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கேன் ஆல்சோ போல் அப்படின்னு ஒரு 2-3 பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு போலர் திடீர்னு ரன்னு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட இவங்க வந்து தே கேன் கம் அண்ட் ஃபிட் இன் அண்ட் டூ த ஜாப் நீட்லி. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு டீம், எக்ஸலண்ட் டீம், வெல் பேலன்ஸ் டீம். அது டெஃபினட்டாக எனக்கு என்னமோ அது தோணுது அவங்களுக்கு தான். நீங்கள் எல்லாருமே சொல்லும்போது சொன்ன ஒரு விஷயம் தான். இன்னொன்று ஒன்று என்னென்னா அதில் வந்து இந்த ஒன்லி ஆட் மேன் அவுட் ஒரே ஃபாரின் கேப்டன் இந்த 10ல் பேட் கமின்ஸ். ஓகே, நீங்கள் சொல்லும்போது எல்லாருமே ஒரே வார்த்தையாக சொன்னீங்க சிஎஸ்கே அப்படின்னு. எல்லாருமே 3 பேருமே காமனாக பிக் பண்ணிருக்கீங்க. 3 பேருமே சொன்ன ஒரே காரணம் அவங்க பாஸ்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் அவங்க வந்து செமிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் பாஸ்ட் ரெக்கார்டுன்னு சொல்லலை, நான் வந்து ஓகேவாக இருக்குது. அவங்க வந்து தே ஹாவ் தட் என்ன சொல்லலாம், அந்த ஒரு அவங்களுக்கு வந்த ஒரு இது உண்டு. அவங்களுக்கு எப்பயாவது நாக் அவுட் ஸ்டேஜ் வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு டீம் அது. ஏன்னா நீங்கள் ரொம்ப போலிங் எடுத்து பார்த்தாலும் அப்படி இருக்குது. போலிங் நான் சொல்கிறது வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். மெயினாக எக்ஸலண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. 4-5லேருந்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆரம்பிக்குது. நீங்கள் எந்த டீமில் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களோ அந்த டீமுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தி. 1983 வேர்ல்டு கப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பதபதன்னு ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க. மொஹிந்தர் ரம்நாத் பேட் பண்ணுவார், போல் போடுவார். பின்னி பேட்டிங் உண்டு, போலிங் உண்டு. கபில் தேவ் பேட்டிங் உண்டு, போலிங் உண்டு. கீர்த்தி ஆசாத் பேட்டிங் உண்டு, போலிங் உண்டு. மதன்லால் பேட்டிங் உண்டு, போலிங் உண்டு. நீங்கள் அத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் போனாங்க. அதெல்லாம் தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வெறும் ஓவர்லோடடாக பேட்ஸ்மேனாவோ ஓவர்லோடடாக பவுலராக மட்டும் போயிருந்தா ப்ராபப்ளி அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஜாபை மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஐ கேன் டூ எனிதிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயர் இருக்கிறது வந்து அந்த டீமுக்கு ரொம்ப நல்லது. அது சிஎஸ்கேல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு.
கல்யாண் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். பாஸ்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்க, எப்படி பார்க்குறீங்க? பாஸ்ட் ரெக்கார்டு அது எதுக்கு சொல்கிறோன்னா, அவங்களுக்கு கீ மொமெண்ட்ஸை நல்லா ஆடி கரெக்டான டயத்தில் ஒரு எந்த நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் அவங்களால அடுத்த லெவலுக்கு போயிட முடியுது. அதுதான் அதை வச்சு தான் சொல்கிறோம். தட் டீம் கண்டினியூஸாக அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கோச், ஒரு ஃப்ளெமிங்ஸே எவ்வளோ வருஷமாக கோச் இருக்காரு. கரெக்ட். அதுவே அவங்களோட பாலிசி சொன்னார் பாருங்க, ஆல்ரவுண்டர்னு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து சிஎஸ்கேல பார்த்தாலும் ஆல்ரவுண்டர்ஸ் ஜாஸ்தியாகவே இருப்பாங்க. அது ஒரு ஒரு இது பிரின்சிபல், ஒரு இதுவே இப்போ கான்செப்ட் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. நல்லா ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுக்கணும், டீமை நல்லா எடுத்துன்னு போகணும். கேப்டன் அஃப்கோர்ஸ் கேட்கவே வேண்டாம், தி பெஸ்ட் கேப்டன் இந்தியா ஹஸ் ப்ரொடியூஸ்ட். இவ்வளோலாம் இருக்குச்சே அவங்களால அது ஒரு கரெக்டான டயத்தில் பர்ஃபார்ம் பண்ணி அவங்களால வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் என்னுடைய ப்ரொடிக்ஷன். நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் அவங்க 2 பேரும் சொன்னது. ஆக்சுவலாக முன்னாடி தோனி டென்னூரில் கேப்டனாக இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுவாருன்னா, ஆக்ஷன்ஸில் நம்ம ஒரு டீம் எப்படி பிக் பண்ணணும்னா நாக் அவுட்டுக்கு குவாலிஃபை ஆகிற மாதிரி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் எனிபடிஸ் டே, எனிபடிஸ் கேம்னு சொல்லுவார் அவர். அது வரைக்கும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த டேயில் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த டீம் உள்ள ஜெயிக்க போகுது. பட் நம்மளோட ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் இதை வச்சு செலக்ட் பண்ணலான்ற மாதிரி அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி தான் அவங்க டீமே எடுக்கிறாங்க. நம்பர் 1 பாயிண்ட்டு. நம்பர் 2, இதோ இப்போ வந்து ஒரு 3 சீசனாக தோனி கேப்டனாக இல்லாத கூட ஜடேஜாட்ட கொடுத்தாங்களே தவிர சரியாக பண்ணாதனால இவர் திருப்பி எடுத்துட்டாரு. ஸோ இன்னும் அவங்க நம்ம திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க, பின்னாடி வந்து ஃபுல் கண்ட்ரோல் தோனி கிட்ட தான் இருக்குது. அவரை வந்து இன்னும் ஒரு அவர் இருக்கிற மேபி இந்த சீசனோ நெக்ஸ்ட் சீசனோ எப்போ முடிப்பாருன்னு தெரியல. அது வரைக்கும் அவரோட இன்புட்ஸ் ஃபுல்லாக கொடுத்து தான் அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் க்ரூம் பண்ணுவார். அந்த ஆஸ்பெக்டில் அவங்க டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நான் பார்க்குறேன். அவரோட கான்ட்ரிபியூஷனும் பாருங்கள், லாஸ்ட் டைம்லாம் வந்து 3 பால் 4 பால் ஆடி 20 ரன் 25 ரன் அந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு தான் இருக்கார் இன்னமும். ஸோ எல்லா ஃபேக்டரும் அவங்களுக்கு கரெக்டாக கம்பைன் ஆகி திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக அந்த டேலண்ட்டை பிக் பண்ணி ஒரு துஷார் தேஷ்பாண்டே மாதிரி இந்த தடவை அன்ஷுல் கம்போஜ் நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர் ரச்சின் ரவீந்திரா இந்த தடவை டாப்பில் கொண்டு வருவார். அது அவரோட பிக்கஸ்ட் குவாலிட்டி என்னென்னா, ஒரு ஆர்டினரி பிளேயர் மாதிரி தெரிஞ்ச பிளேயரை அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஜிப் கொடுத்து எக்ஸ்ட்ராடினரி ஆக்குவார். அது மாதிரி அது ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கிறதுனால அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸை கொண்டு வந்து அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு கொண்டு வராங்க. இல்லைனா அது ஏன் நம்ம ரெக்கார்டை பேசுகிறோம், 12 ட்ரிப்பு 15 அடிச்சிருக்காங்கனாக்கா சும்மா இல்லையே, நாக் அவுட்டுக்கு வந்திருக்காங்கனாக்கா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தானே இருக்குது. நீங்கள் 2 பேருமே குஜராத் டைட்டன்ஸ் வந்து டாப் டீம் 4ல் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் அவங்க வரத்துக்கான பாசிபிலிட்டி? மித்த டீமை விட இவங்கள்ட்ட என்ன பெஸ்ட்டாக பார்க்குறீங்க நீங்கள்? முக்கியமான விஷயம் சுப்மான் கில். சுப்மான் கில் ஆஸ் அ யங் upcoming cricketer for India, he is likely to perform well as a player and as a captain. In fact, he is going through a very good time now. ரொம்ப நல்ல பீரியடில் போயிட்டு இருக்காரு அவர். டாப் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் டாப்பில் இருக்கார், ஐசிசி ஆவரேஜ் இதில் ரேங்கில். அது முக்கியமான விஷயம். bowling அட்டாக் ரொம்ப நல்லா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். தேர் bowling அட்டாக் இஸ் வெரி குட். உங்களுக்கு வந்து முகமது சிராஜ், ரபாடா, Prashid Krishna can be odd matches like he will be very effective because he has got the pace and because of his height he gets lot of bounce and நல்ல ரெஸ்ட் எடுத்திருக்காரு, நல்ல ஃபுல் ஃபிட்னஸ்ல இருப்பான்னு எதிர்பார்க்கலாம். ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்ததுனால வந்தனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரஷீத் கான் மேட்ச் வின்னர், ப்ரூவன் மேட்ச் வின்னர். அதுவும் T20ல இஸ் அ ப்ரூவன் மேட்ச் வின்னர், மோர் தென் தி 50 ஓவர் பேசிஸ் மேட்ச் ப்ரூவ் பண்ணிட்டாரு. வேர்ல்டு ஓவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால் நல்ல bowling அட்டாக்கு அண்ட் பேட்டிங். பட்லரோடைய அரைவல் இஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. சாய் சுதர்சன் ப்ராப்ளி அனதர் பிரைட்டஸ்ட் யங் ஸ்டார் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். இவங்க எல்லாம் சேர்ந்து கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா they will definitely in the knockout, they will be in the knockout. ஆல்மோஸ்ட் அதே பாயிண்ட்ஸ் தான். இன்னொன்று பாயிண்ட் இந்த டீம்லேயும் பாருங்கள், ஆல்ரவுண்ட் எபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த டீம்லேயும் வந்து ராகுல் திவாட்டியார் லெக் ஸ்பின்னும் போடுவார், பேட்டிங் அடிப்பார். ரஷீத் கான் bowling கேட்கவே வேண்டாம், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் T20. அண்ட் லோவர் ஆர்டரில் T20லாம் ஜஸ்ட் ஒரு 5 பால் 6 பால்லே எக்ஸலண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். வாஷிங்டன் சுந்தர் அது மாதிரி ஆல்ரவுண்டர். அதே மாதிரி கிளென் ஃபிலிப்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பேட்ஸ்மேன், ஃபீல்டர் அண்ட் வெரி டீசென்ட் ஆஃப் ஸ்பின்னர். இந்த மாதிரி இவங்க டீம்லேயும் நல்ல ஆல்ரவுண்டர் ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்டு ஷாருக் கானும் பவர் ஹிட்டர், நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. ஜாஸ் பட்லர் கேட்கவே வேண்டாம். அஃப்கோர்ஸ் சுப்மன் கில் இஸ் அ வெரி காம் கேப்டன். இன்னொன்று சுப்மன் கில் இந்த டீமோட நல்ல ஜெல்லாக வரேன்னு கேட்டிங்கன்னா இஸ் அ வெரி யங் கேப்டன் ஆல்சோ. நம்ம சின்ன வயசு தான், கில்லுக்கு ஒரு 25-26 வயசு தான் இருக்கும். மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. அதனால் கரெக்டாக ஜெல் பண்ணி கொண்டு வந்தா, அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். 3 பேருமே காமனாக சூஸ் பண்ண ஒரு டீம்னா எம்ஐ. ரமேஷ் சார்,
எதனால் எம்ஐ வந்து இந்த வாட்டி செமிஃபைனல் வருவாங்கன்னு சொன்னீங்க. லாஸ்ட் இயர் நிறையா கிளாஷஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த கேப்டன்சி அந்த இஷ்யூலேயே அவரை பூ பண்ணது, ஹர்திக் பாண்டியாவை பூ பண்ணது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. இந்த வாட்டி அந்த ஃபேன் அப்படிங்கிற அந்த சர்க்கிளை தாண்டி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்? இல்லை இந்த கேப்டன்சி இஷ்யூங்கிறதுலாம் போன ஜென்மத்து விஷயங்கள், அதெல்லாம் மறைக்கப்பட்டது, மறக்கப்பட்டது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது திருப்பி அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. பாண்டியா இஸ் கோயிங் டு லீட், அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த சூர்யா, பும்ரா அண்ட் ரோஹித் சர்மாலாம் அவரோட கேப்டன்ஸில் ஆட போகிறாங்க. எல்லாம் வெல் யுனைட்டடாக தான் இருக்காங்க. எந்த ஹிக்கப்பும் அந்த டீமில் இருக்க மாதிரி தெரியல. அட்லீஸ்ட்டு சாலிட் டீமுங்க. அது இந்த டீம் எப்படி அவங்க வருவாங்கன்னு கேட்குறீங்கன்னு கேட்குறதுலையே எனக்கு ஒன்றும் அது எதை வச்சுன்னு கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா ஆடினார்னு வச்சுக்கோங்க. பும்ரா அண்ட் போல்ட்டு 8 ஓவர் சீலு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. மீதி 12 ஓவரில் தான் நீங்கள் உங்கள் வேலையை காட்டணும். தீபக் சாகர் அவர் எடுப்பார் கைப்பிள்ளை. அவர் சௌரி கரெக்டாக சொன்னார். அவர் கையில் சவுக்கு வச்சுட்டு ஹேண்டில் பண்ணவர். ஏன்னா அப்படி இப்படி ஓடுற குதிரை அவர் ரன்னப்லேருந்து ஆரம்பிக்கும் போதே இங்கேருந்து பார்த்துட்டு இப்படின்னு காமிக்கணும். தோனி அப்படி பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன் நேரம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு போலர். பட் போட்டார்னா விழுந்ததுன்னா எக்ஸலண்ட் போலர். நேச்சுரல் அவுட் ஸ்விங் உண்டு அவருக்கு. நியூ பாலில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஓவரில் பியூட்டிஃபுல்லாக போடக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அதில் எவ்வளோக்கு டைட்டாக அழகாக போடுறாரோ அது டெத்தில் வந்தாருன்னா கொடுத்துருவார். அது அந்த கடனே வச்சுட்டு போக மாட்டார் வெளியே போகும்போது, மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது. அந்த மாதிரியான ஒரு போலர் அவர் அந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. ரீஸ் டாப்லி வேறு டீமில் இருக்காரு. அது வேறு இருக்குது அவங்களுக்கு. இப்போ முஜிபுரை வேறு எடுத்திருக்காங்க, அது தெரியுமா? ஆமாம். முஜிபுர் வேறு உள்ளே வந்திருக்காரு. பேட்டிங்கை பற்றி பேசணுமா? நம்ம பேசலாமா பேட்டிங்கை பற்றி? ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங், ஸ்கை இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு, வில்ப் ஜாக்ஸ் இருக்காரு அந்த டீமில், நமன் தீர் வேறு எடுத்திருக்காங்க அதில். ஸோ நீங்கள் ஹர்ஷித் பாண்டியா இருக்கார். இப்போ எல்லாத்தோட அவங்களுக்கு இந்த போலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிஷியன் சாண்ட்னர் அங்கே போயிருக்காரு. ஸோ டாப் குவாலிட்டி டீம்னு நீங்கள் சொன்னீங்க. எம்ஆர்சி நகர் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட் பக்கம் அந்த கப்பு டிவியேஷன்லாம் சொன்னீங்க. அந்த டிவியேஷனில் மும்பை இந்தியன்ஸை சொல்லவே இல்லையே நீங்கள். மும்பை இந்தியன்ஸ் அதான் வருவாங்க, டாப் 4 வருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் வேடிக்கை இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த 2 பக்கமும் கப்பு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 பக்கமும் இல்லை, அந்த பக்கம் தான் போகும். இந்த டுவர்ட்ஸ் பீச் தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் எல்லாருமே காமனாக பிக் பண்ண ஒரு டீம்னா இதே தான் ஃபேக்டர்ஸ் தான். டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்கை இந்த வருஷம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்கையோட ஏன்னா இப்போ T20 இங்கிலாந்துக்கு நடந்த லாஸ்ட்டாக ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கொஞ்ச நாளாவே ஒரு 6 மாதமாகவே அவரோட பேட்டிங் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இது ஒரு சான்ஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஒன்டேல டீம்லேயும் சான்ஸ் கிடைக்கல. ஓகே, இதெல்லாம் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக திரும்பி வருவார். ஓவரால் மிச்சம் எல்லா ஆஸ்பெக்ட்டுமே ரொம்ப கிளியராக கவர் பண்ணிட்டாங்க. எல்லா போலர்ஸு, போல்ட்டு ப்ளஸ் தீபக் சார் இதெல்லாமே கவர் பண்ணியாச்சு. இந்த 5 பேட்ஸ்மேனே போதும் சார் அவங்களுக்கு மேக்ஸிமம் மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா கூல் ஹெட், காம் ஹெட். மீடியாவில் தான் ஒரேடியாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அவங்களுக்குள்ள சரியா இல்லை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. வேர்ல்டு கப்பு வின் பண்ண உடனே ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு கிரெடிட் கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா அந்த விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு. அதனால் அந்த இதில் ஃபேக்டர்ஸ்லாம் மறந்துட்டாங்க. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நாக் அவுட்டுக்கு வருவாங்க. எல்லாமே நாக் அவுட்டுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் டே தான் சார். அதனால் அது வரைக்கும் தான் நம்ம பெருசாக இப்போ இது பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இதை ஜாலியாக சொல்லலாம், பீச்சுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ட்டு. பட் எப்படி அந்த சைடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மொத்தம் இந்த 10 டீமில் பார்த்தீங்கன்னா டாப் 4 டீம்ஸாக நீங்கள் சில டீம்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆன் கிரவுண்டில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். அதாவது இது ஈஸ்வர் நம்ம பேசினது எல்லாமே ப்ரெடிக்ஷன் ஆன் பேப்பர். 4 நாளைக்கு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடி கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த பேப்பரில் இருக்கிற டீமை பார்த்து எங்களுடைய பார்வையில், எங்கள் 3 பேரோட பார்வையில் இது எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு டீமையும் இவாலுவேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது, இந்த மாதிரி மைனஸ் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இதில் எங்கள் பார்வையில் எந்த 4 டீம் நாக் அவுட்டுக்கு வர முடியும் அப்படின்னு பேசியிருக்கோம். வியூவர்ஸுக்கு 1008 கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். அது எல்லாத்தையும் அவங்க டீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. இது பியூர்லி எங்களுடைய பார்வையில் நாங்கள் எடுத்த முடிவு, எங்களோட டீம், அவ்வளோதான். நன்றி, தேங்க்யூ. ஓகே, அனைவருக்கும் நன்றி நன்றி ஈஸ்வர்.